ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போது தக்காளி சாதம் ரெசிபி நம்ம செய்ய போகிறோம். எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் கட் பண்ணி ரெடியாக எடுத்து வச்சுக்கோங்க. தக்காளி சாதம் செய்யறதுக்கு தக்காளி நிறைய கட் பண்ணி வச்சுக்கோங்க, வெங்காயம் கட் பண்ணி வச்சுக்கோங்க, பச்சை மிளகாய் கீறி வச்சுக்கோங்க, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, மிளகாய்த்தூள், கருவேப்பிலை, கொத்தமல்லி, அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த சோம்பு, கசகசா, லவங்கம் இதெல்லாமே, அதுக்கப்புறம் சால்ட், உப்பு. இது ரொம்ப ஈஸியான ஒரு ரெசிபி, ரொம்ப ஃபாஸ்ட்டாக குயிக்காக செஞ்சிடலாம். கடாய் நல்லா காஞ்ச உடனே நம்ம சமையல் ஆயில் ஊற்றிக்கலாம். ஆயில் நல்லா ஹீட் ஆகிட்டுருக்கு. ஃப்ரெண்ட்ஸ், லைட்டாக கொஞ்சம் கடுகு போட்டுக்கோங்க. அது கூட சோம்பு, சுருள்பட்டை, அன்னாச்சிப்பூ, கசகசா இதெல்லாம் போடுங்க. இதெல்லாமே நல்லா வாசனையாகவும் டேஸ்ட்டு கொடுக்கும். ஸோ அதுக்காக தான் போடுறது. கடுகு பொரிஞ்சோடனே நம்ம அதெல்லாம் போட்டுடலாம். அதே போட்டுடலாம். இப்போ எல்லாத்தையும் போட்டுட்டு பொரிஞ்சு வச்சு இப்போ கட் பண்ணி வச்சுருந்தா வெங்காயத்தை போட்டுடலாம். நல்லா வதக்கிக்கோங்க. ஸோ வெங்காயம் வதங்கிறதுக்கு லைட்டாக சால்ட்டு தூவி விட்டுட்டு வதக்கிக்கலாம். ஸோ குயிக்காக ஒரு கோல்டன் கலருக்கு மாறும், நல்லா வதங்கிடும். ஆனியன்லாம் எப்பவுமே நல்லா ஒரு பொன்னிறமான கலருக்கு மாறணும். அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம செய்கிற ரெசிபீஸ். இந்த சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நிறைய ரெசிபீஸ் நாங்கள் போட்டிருக்கோம், எல்லாத்தையுமே பாருங்கள். குக்கிங்கை பற்றி நிறைய யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். இப்போது இஞ்சியும் பூண்டும் அரைச்ச பேஸ்ட்டு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நாங்கள் எங்கள் வீட்லேயே அரைச்சது, அதான் நாங்கள் போடுறோம் ஒரு ஸ்பூன். வெங்காயம் வதங்கிடுச்சு. ஸோ அதனால் பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். பச்சை மிளகாய் 2 கீரி வச்சுக்கணும். நெக்ஸ்ட்டு கட் பண்ணி வச்சுருந்த தக்காளி மொத்தமாக போட்டுக்கலாம். போட்டுட்டு நல்லா வதக்கிக்கலாம்.
தக்காளி நல்லா வதங்கணும். நல்லா தக்காளி வதக்கிக்கோங்க. கொத்தமல்லி கருவேப்பிலை எல்லாம் தூவி விட்டுக்கோங்க. நல்லா வதக்கிக்கோங்க. இப்போது இந்த தக்காளி சாதம் ரெசிபி வந்து குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அவங்களுக்கு ஸ்கூலுக்கு லஞ்சுக்கெலாம் கூட இது மாதிரி செஞ்சு நீங்கள் பேக் பண்ணி அனுப்பலாம். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த ரெசிபி. இதுக்கு வந்து சூடான சாப்பாடு வந்து நீங்கள் வடித்து வச்சுக்கணும். அப்போ தான் நல்லாயிருக்கும். ஃப்ரெஷ்ஷாக இப்போ வடித்த சூடான சாப்பாடு அதை தான் நம்ம இதில் யூஸ் பண்ண போகிறோம். இப்போ ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி தான் வடித்தது. சுட சுட அந்த சாப்பாடு ஒரு கிண்ணத்தில் எடுத்துக்கலாம். இந்த ரெசிபி வந்து நீங்கள் செய்கிறீங்கன்னா அப்போ வந்து சூடாக சாப்பாடு செஞ்சுக்கோங்க. ஏற்கனவே வடித்த சாப்பாடுலலாம் செட் ஆகாது. இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போது ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூள் வந்து போட்டுக்கலாம். நம்ம வீட்டில் அரைச்சி வச்ச மிளகாய் தூள் போட்டுக்கலாம். ஒரு 2 ஸ்பூன் அளவு போட்டுக்கலாம். போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இது எந்த அளவுக்கு வதங்குதோ அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்காக தான் நல்லா வதக்கிட்டுருக்கோம். நாங்கள் செய்கிற மாதிரி இதே மெத்தடில் உங்கள் வீட்டில் நீங்கள் சமைச்சு பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக வரும் தக்காளி சாதம் ரெசிபி. இப்போ நம்ம சால்ட் வந்து ஒரு ஸ்பூன் போட போகிறோம். ஒரு ஸ்பூனுக்கு நல்லா தூவி விட்டுக்கலாம். இப்போது ரெட் சில்லி பவுடர் ஒரு ஸ்பூன் போட்டுட்டு நல்லா வதக்கிக்கோங்க. கிளறி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸ்டவ்வை ஸ்லோ பண்ணிக்கோங்க. லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இப்போது நம்ம சுட சுட சாப்பாடு
எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அந்த சூடான வடித்த சாப்பாடை இதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது மாதிரி தான் தக்காளி சாதம் ரெசிபி வந்து செய்யணும். இது சூடான வடித்த சாப்பாடில் செய்யும்போது தான் அதோட டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். இது மாதிரி நல்லா கிளறி விட்டுக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்க. நாங்கள் செஞ்ச இந்த டொமேட்டோ ரைஸ் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ தக்காளி சாதம் ரெசிபி சூப்பராக ரெடியாக இருக்குது பாருங்கள். இப்படி தான் ரெடி பண்ணணும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ஃபைனலாக கொத்தமல்லி கருவேப்பிலெல்லாம் தூவி விட்டாச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் இது மாதிரி டொமேட்டோ ரைஸ் செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். ஸோ டேஸ்டியான டெலிஷியஸான டொமேட்டோ ரைஸ் ரெசிபி ரெடி.